வணக்கம் மக்களே. சற்று முன் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தனர். சென்னை நீதிமன்றத்தில் அதிரடி தீர்ப்பு. பரபரக்கும் அரசியல் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது 43 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சபாநாயகரின் முடிவில் நீதிமன்றம் தலையிடுவதற்கான போதிய சட்டப்பூர்வ காரணங்கள் இல்லை என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கை தொடர்பான விவரங்கள் முடிவுக்கு வந்துள்ளது. அதாவது அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதலின் போது எடப்பாடி பழனிசாமி மற்றும் எம்எல்ஏ மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்பில் சில எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி மனுக்கள் அளிக்கப்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பாக சட்டமன்ற சபாநாயகரிடம் நடவடிக்கை கோரப்பட்டிருந்தது. இதற்கிடையில் குறிப்பிட்ட எம்எல்ஏக்களின் 4 பேர் கலக்க போக்கில் ராஜினாமா செய்தனர். எஞ்சியவர்களுக்கு எதிராக அளிக்கப்பட்டிருந்த தகுதி நீக்க கோரிக்கைகள் இரு தரப்பினரும் முறையாக திருப்ப பெற மாட்டன. இதற்கிடையே அந்த எம்எல்ஏக்கள் மீதான நடவடிக்கையை கைவிடுவதாக சபாநாயகர் அறிவித்தார். சபாநாயகரின் இந்த முடிவை எதிர்த்து ரவி என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சட்டமன்ற சபாநாயகர் எடுத்த முடிவில் தலையிடுவதற்கு போதிய சட்டப்பூர்வ காரணங்கள் இருப்பதாக தெரியவில்லை என கூறியது. இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இது அதிமுகவில் பெரும் பரபரப்பாகவும் இந்த ஒரு தகவல் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.